பாகியலட்சுமி சீரியலில் அடுத்து என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்வரி கிட்ட ரொம்ப தெளிவாக பாகியா பேசினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரிய வைங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பொங்கலோட நிறையவே பாகியாக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல, ஆட்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோன்லேயுமே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கோபிவே ஒரு பக்கம் கேட்டுட்டு நிற்கிறாரு. ஸோ பாகியாக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும், இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது கோபி வாண்டடாக வந்து பாகியா கிட்ட பேசுகிறாரு. ஸோ பாகியா இந்த மாதிரி ஏதோ நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உனக்கு வந்து ஆட்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன இல்லையா உன்னோட ரெஸ்டாரண்ட்டில். என்னோட க்ளவுட் கிச்சன் இப்போ மூடி தான் இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் மூடி தானே வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆட்கள்லாம் சும்மா தான் இருக்காங்க, அவங்கள வேணால் ஹெல்ப்புக்கு நீ கூட்டிக்கோங்க. ஸோ உனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும், உன்னோட ஆர்டர்ஸ் முடிக்கிற வரைக்கும் அவங்க அங்கே வேலை பார்க்கட்டும். நீ வந்து நான் சும்மா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், இதை நீ ஏற்றுக்கவும் மாட்டேன். நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் நிறைய செஞ்சுருக்க, அதுக்கு பதில் நான் செய்த ஒரு சின்ன ஹெல்ப்பாக நீ இதை நினச்சிக்கோ அப்படின்லாம் வந்து கோபி பாக்யா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ பாக்யா ஹெல்ப் கேட்கலாமா வேணாமான்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்க. எழில் வந்து சொல்கிறாரு, மா ஹெல்ப் தானே, இவர்கிட்ட கேட்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிருக்க, நீ வந்து ஹெல்ப் கேளு அப்படின்னா ஜெனியும் ஆமாம் அத்தை, நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஸோ நீங்களுமே இந்த சின்ன உதவியை கேட்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து பாக்யா ஒரு பக்கம் பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பாக்யா வந்து சரி நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து கோபி அண்ட் ஈஸ்வரி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது பாக்யா வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு. உடனே என்ன ஹெல்ப், எதுவாக இருந்தாலும் கோபி பண்ணுவான், சொல்லு அப்படின்னு ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஈஸ்வரி நினைக்கிறாங்க, பரவாயில்லையே பாக்யா வந்து கோபிக்கிட்ட உதவியெல்லாம் கேட்குறதுக்கு வந்தாச்சா, சூப்பர் சூப்பர், இதை வச்சு எப்படியாவது ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பிளானை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் க்ளவுட் கிச்சன்லேருந்து ஆட்களை என்னோட இதுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னா, கவலைப்படாத, நான் ஆட்கள்லாம் அனுப்புகிறேன், எந்த ஒரு ப்ராப்ளமே உனக்கு வராது, சூப்பராக அந்த ஆர்டர்ஸ்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க, கவலைப்படாத பாக்யா அப்படின்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. ஸோ ஈஸ்வரி வந்து யாரோ எதுக்கோ மாதிரி எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, கோபிக்கு போய் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு வக்கலத்து வாங்குறாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லபடியாக பண்ணி இந்த ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கோபி வந்து பாக்யா கிட்ட ஒரு பக்கம் வழிஞ்சிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓரமாக நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ராதிகாவுக்கு வந்து குடும்பம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஈஸ்வரியை பார்க்கும்போது கண்டிப்பாக கோபியும் பாக்யாவே ஒன்று சேர விடாமல் ஒன்று சேர்த்துருவாங்க அப்படி தான் தோணுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ராதிகா பயந்துட்டுருக்காங்க. ஆனால் பாக்யாவை பற்றி ராதிகாவுக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்து கண்டிப்பாக கோபியோட சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ திமிரு இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டு இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி நினைக்கும். கண்டிப்பாக அதுக்கு எப்படியாவது ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ராதிகா கோவத்தில் இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து ஈஸ்வரியை பார்த்துட்டு பாக்யா வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்களா, என்னையும் கோபியும் ஒன்று சேர்த்தணும் திரும்பவுமே நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை அடியோடு வந்து அழிச்சிருங்க அத்தை, கண்டிப்பாக அந்த ஆள் யாரோ தான், அந்த ஆளோட நான் திரும்ப ஒன்று சேரவே மாட்டேன், ஒரு சின்ன உதவி அப்படின்னு தான் கேட்டேனே தவிர அந்த எண்ணம்லாம் எனக்கு துளி கூட கிடையாது, அப்படி இருந்துச்சுன்னா குழி தோண்டி புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக பாக்யா வந்து ஈஸ்வரி கிட்ட பேசிட்டாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரியல் முடிஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.